வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான வீடியோவில் டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர் ரிமோட் கிட்டு செட்டிங்ஸு, மெனு செட்டிங்ஸு இதை பற்றி பார்க்கலாம். ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னா, நம்ம புது டெக்னீஷியன் நிறையா பேர் டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர் கிட்டை வாங்கி அசம்பிள் பண்ணலான்னு நினைப்பீங்க. அசம்பிள் பண்ணி கொடுத்த பின்னாடி கஸ்டமருக்கு நம்ம அதோட மெனு செட்டிங்ஸு இதெல்லாம் மேக்ஸிமம் நிறைய மெக்கானிக் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களோட ரகசியமாக இருக்கும். இதில் என்ன ரகசியம் எல்லாத்தையும் சொல்லிடுவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் மெனு பட்டனுக்குள்ளே உள்ளே போனோம்னா, இந்த டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர் மெனுக்குள்ளே போனோம்னா ஏ மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நான் அந்த கட்டவரில் வைக்கிற பாருங்கள். இந்த ஏ மோடு ஆப்ஷனை அமைக்க பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா மெனுக்குள்ளே போயிடும். இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். மெனுக்குள்ளே வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீக்கர் செட்டப்னு இருக்கு பாருங்கள். அது இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் இதில் நடு பட்டனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்பீக்கர் கான்ஃபிகரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் நடு பட்டனை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மேலே ப்ரோ 2 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுன்னு போட்டு ஸ்மால்னு போட்டிருக்கோம். அப்புறம் சென்டர் ஸ்மால், ரியர் ஸ்மால், ஊப்பர் காம்போ அப்படின்னு ஒரு ஆப்ஷன்லாம் வரும். இது எதுக்குன்னா, நம்ம 5.1 ஸ்பீக்கர் நம்ம செலக்ட் பண்ணி வைக்கும்போது ஃப்ரண்டில் என்ன ஸ்பீக்கர் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை செட் பண்ணி வச்சுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரண்டில் 6 இன்ச்சு போட்டிருக்கோம், ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டிருக்கோம் அப்படின்னா ஸ்மாலில் வச்சுக்கிறது நல்லது. இல்லை 2 6 இன்ச்சு ஒரு பாக்ஸ் டவர் பாக்ஸ் போட்டிருக்கோம்னா அதுலேயே இந்த ரைட் சைட் பட்டனை அமுக்குனிங்கன்னா லார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லார்ஜ்னா பெரிய ஸ்பீக்கர் ஆப்ஷனு செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன பாக்ஸ்னால் ஸ்மால் வச்சுக்கிறோம். அதே மாதிரி சென்டருக்கு நீங்கள் டவர் பாக்ஸ் போட்டிங்கன்னா லார்ஜில் வச்சுக்கணும். அதே மாதிரி ரியரில் பார்த்திங்கன்னா நம்ம பேக் சரௌண்ட்ஸில் நம்ம சின்ன பாக்ஸ் தான் மேக்ஸிமம் போட்டிருப்போம், அது ஸ்மால்லே இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா ஊஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஊஃபருங்கிறது காம்போன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்து இந்த ரைட் சைடு பட்டன் நம்பிக்கிட்டிங்கன்னா இம்பேக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்னென்னா, காம்போன்னு ஒரு ஆப்ஷன் வச்சுட்டிங்கன்னா இப்போ இந்த சப்வூஃபரோட பேஸ் இல்லாமல் ஃப்ரண்ட்டு, சென்ட்ரு, ரியர் எல்லாத்துலேயும் வர்ற பேஸை எல்லாமே இதுக்கு கொண்டு வந்துடும். இந்த ஊஃபருக்கு கொண்டு வந்துடும் காம்போங்கிறது. இம்பேக்டிங்கிறது என்னென்னா, நம்ம சப்வூஃபர் சிக்னல் மட்டும் அதில் வரும். நம்ம எல்லா மற்ற ஃப்ரண்ட்டு, சென்ட்ரு, ரியர், சரௌண்டு இந்த மாதிரி இருக்க பேஸ் எதுலாம் இதில் வராது. அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறது. அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு அதே பட்டன் இந்த நடு பட்டனை இப்படி அமுக்குனிங்கன்னா அடுத்து ரைட் சைடு பட்டன் அமைக்கலாம். அமுக்கணும்னா அதிலே பார்த்தீங்கன்னா பாருங்கள் டிடின்னு போட்டு போகிறோம். அதுனா டால்பி டிஜிட்டல் அண்ட் டிடிஎஸ் அந்த செட்டிங்ஸ் அதே மாதிரி பண்ணிக்கிறது தான். ஃப்ரண்ட்டுக்கு ஸ்மால் வேணுமா கீழே இறக்கிட்டே வந்தீங்க. இப்போ நடு பட்டனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் கீழே இறங்கும். அதில் ஸ்மாலு எல்லாமே செட் பண்ணிக்கலாம். அதுலேயும் அதே மாதிரி ஊஃபரு காம்போவா இல்லை இம்பேக்டான்னு செட் பண்ணிக்கலாம். அடுத்து பேக் வந்துடுவோம். இந்த செட்டிங் பார்த்தாச்சு. அடுத்து டிஎஸ்பி கிராஸ் ஓவர்ஸ் அப்படின்னு இருக்க ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ரெண்டாவதாக அந்த ஆப்ஷனுக்கு கீழே இறக்கிட்டு நடு பட்டனை நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி கிராஸ் ஓவர் உள்ள வந்தீங்கன்னா ப்ரோ 2ன்னு ஒரு ஆப்ஷன் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் 80 ஹெர்ட்ஸு, ஊஃபர் 80 ஹெர்ட்ஸ்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அது எதுக்குன்னா, ஸ்பீக்கரை 80 ஹெர்ட்ஸில் வச்சிங்கன்னா 80 ஹெர்ட்ஸ் வரையும் அந்த ஸ்பீக்கர், அதாவது ஃப்ரண்ட்டு, சென்ட்ரு, அதே மாதிரி ரியர் எதுக்குமே 80 ஹெர்ட்ஸுக்குள்ள சிக்னல் வராது. அதுக்கு மேலே இருக்க சிக்னல் மட்டும் ஸ்பீக்கருக்கு போயிடும். நீங்கள் ஊஃபர் 80 ஹெர்ட்ஸ் வச்சிங்கன்னா என்ன நடக்கும்னா, 80 ஹெர்ட்ஸ் வரைக்குள்ளே இருக்க பேஸ் பூராமே ஊஃபரில் வந்துடும். அதுக்கு மேலே பூரா ஸ்பீக்கருக்கு போயிடும். அந்த மாதிரி ஆப்ஷன் இது செலக்ட் பண்ணிக்கிறது. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எதுனா எஸ்னோனா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரிஜினல் செட்டிங் டிஃபால்ட் செட்டிங் வந்துடும். டிஃபால்ட்டாகவே 80 ஹெர்ட்ஸ் தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நடு பட்டனை திருப்பி செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே அந்த ப்ரோ 2க்கு செலக்ட் ஆயிரும். அப்போ நீங்கள் ரைட் சைடு நீங்கள் அமுக்குனீங்கன்னா டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அது இதே மாதிரி தான். ஸ்பீக்கர் 80 ஹெர்ட்ஸு, ஊஃபர் 80 ஹெர்ட்ஸு அதுலேயே இருக்கட்டும், மாற்ற வேணாம். இது டிஃபால்ட் செட்டிங்ஸு. நீங்கள் மாற்றினா என்ன நடக்கும்னா, உதாரணத்துக்கு இப்போ நடுப்பட்ட செலக்ட் போய்ட்டு இப்போ இந்த ஸ்பீக்கரில் 80 ஹெர்ட்ஸை 100 ஆக்குறேன் இல்லை 120 ஆக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்கும்னா, ஊஃபரில் பார்த்தீங்கன்னா 80 ஹெர்ட்ஸுக்குள்ளே 80 ஹெர்ட்ஸ் வரைக்கும் உள்ள பேஸு ஊஃபரில் வந்துடும். ஆனால் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்கிறது தான் அந்த ஸ்பீக்கர் போகும். அப்போ இடைப்பட்ட இருக்க 90, 100, 110 இந்த சிக்னல் பூராமே மிஸ் ஆயிரும். அதுக்கு தான் அது மிஸ் ஆகாமல் இருக்கிறது தான் நம்ம ரெண்டுமே 80 ஹெர்ட்ஸில் தான் வைக்கணும்.
வச்சுக்கலாம். வச்சுட்டு பேக் வந்துட வேண்டியதான். அடுத்து டிஎஸ்பி டிலே அப்படிங்கிறது ஆப்ஷன் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஸ்பீக்கர் வந்து எந்தெந்த அதாவது எவ்வளோ தூரத்தில் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக அந்த ஸ்பீக்கருக்கு கொஞ்சம் 1 மில்லி செகண்டில் லேட்டாக அங்கே சிக்னல் போகும். அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஆனால் அது மேக்ஸிமம் வந்து அது டிஃபால்ட்டாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து பேஸ் மேனேஜ்மெண்ட் லெவல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து 6601 அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதுக்குள்ளே போயிடும். இதுக்கெலாம் என்னென்னா இதில் தான் இந்த டிஎஸ்பி பேஸ் மேனேஜ்மெண்ட்டு, அதாவது இது என்ன பர்பஸ்க்குனா, இப்போ வந்து உதாரணத்துக்கு ஃப்ரண்டில் இருக்குது 2 ஸ்பீக்கரு, லெஃப்ட் ரைட் இருக்குது, அதுக்கு இத்தனை டிபி அதாவது ஃப்ரீக்வன்சி போகணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. அதேமாதிரி சென்டருக்கு அதேமாதிரி செட் பண்ணிக்கலாம், அதேமாதிரி ரேருக்கு அது மாதிரி செட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் உள்ளது. அடுத்து வந்து ரீசெட் ஆல்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா, ரீசெட்டை செலக்ட் பண்ணிட்டு இவங்கிட்ட ரைட் சைடு ஓகே கொடுத்தீங்கன்னா எல்லாமே ரீசெட் ஆகி ஒரிஜினல் செட்டிங் டிஃபால்ட் செட்டிங் வந்துடும். மாற்றினது எதுவுமே இருக்காது, பூரா ஒரிஜினல் செட்டிங்ஸ் வந்துடும். அடுத்து வந்து ஆடியோ செட்டப்புக்கு போவோம். அது பார்த்திங்கன்னா மோடு லெவல்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். மோடுஸ் லெவல் அப்படின்னா என்னென்னா, இப்போ இது வந்து கெயின், ஆடியோ வந்து கெயின். இது ஃப்ரெண்டுக்கு வந்து 8 டிபி 9 டிபி எத்தனை டிபி வரையும் போகுது பார்த்தீங்கன்னா 15 டிபி வரையும் போகும். அந்த இன்புட்டு கெயின் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. இதை நம்ம எல்லாமே 7லேயே இருக்கும். 7ங்கிறது ஃபிக்சடு. அதுலேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்து நீங்கள் மூவின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையானதை ஃப்ரண்டுக்கு ரேருக்கு சென்டருக்கு இதுக்கெலாம் நம்ம கெயின் செட் பண்ணி வச்சுக்கலாம். அது செட் பண்ணுறது ஆப்ஷன் இந்த முன்னாடியே இருக்குது உங்களுக்கு. நான் செட் பண்ணிவிட்டு நான் இந்த பட்டனை மட்டும் இந்த பாருங்கள், இதில் யூஸர்ன்னு இருக்கா, இது தேட்டர்ன்னு இருக்கா, மியூசிக்னு இருக்கா, அந்தந்த பட்டனை நீங்கள் தேவையான சப்வூஃபர் கெயினு, சென்ட்ரு வால்யூமு, அதே மாதிரி ரியர் வால்யூமு, ஃப்ரண்ட் வால்யூமு, பேஸு ட்ரிபிள்லாம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, இப்போ யூஸருங்கிறது நீங்கள் சொந்தமாக உங்களோட செட்டிங்ஸு அப்படியே செட் பண்ணி வச்சுட்டு இப்படி அமைக்கி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் அப்படியே வந்து ஸ்டோர் ஆகிக்கிறோம். எப்போ நீங்கள் இந்த பட்டனை அமுக்கினாலும் நீங்கள் ஏற்கனவே செட்டிங்ஸ் பண்ணது அப்படியே வந்துடும். தேட்டருக்கு அதே மாதிரி மூவி ஓடிக்கிட்டு இருக்குன்னா அந்த மூவிக்கு என்னென்ன செட்டிங்ஸு கெயின் இதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை இந்த தேட்டருங்கிறத அமைக்கி பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மூவிக்கு உள்ள செட்டிங்ஸு அப்படியே சேவ் ஆகிரும். அதே மாதிரி மியூசிக்னா MP3 எது போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கெயின் செட் பண்ணிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டோன் ஆன் ஆஃப்னு இருக்கு பாருங்கள். அது என்னன்னா, இப்போ இதில் வந்து ESP, ப்ளூடூத்து, FM, இந்த ஆக்ஸ் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதை பூரா SCSன்னு கொடுத்து வச்சிங்கன்னா இதில் வர்ற சிக்னல் எல்லாமே இந்த பேஸ் ட்ரிபிள் இருக்குது பாருங்கள், இந்த டோன் கண்ட்ரோல் இதுதான் பேஸு ட்ரிபிள், இதான் டோன் சொல்லுவாங்க. இதுக்குள்ளே போய் அந்த ஆடியோவுக்கு போகும். பேஸ் ட்ரிபிள் வேலை செய்யும், அதாவது ஃப்ரெண்டுக்கு மட்டும் பேஸ் ட்ரிபிள் வேலை செய்யும். இதை ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் இந்த கீழே இறக்கிட்டே வர பாருங்க. எதுக்கு ஆஃப் பண்ணி வைக்கலாங்கன்னா இந்த ஆப்டிக்கல் 1, 2 இதிலலாம் ஆஃப் பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த பேஸ் ட்ரிபிளுக்கு போகாமல் டைரெக்டாக அதை வர்ற பைப்பான் ஒன்று ராவாக அப்படியே அந்த ஆடியோ போர்டுக்கு போயிடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரிஜினாலிட்டி எங்களுக்கு வேணும், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரிபிளோ பேச தேவையில்லை, ஒரிஜினலாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதான் இதை வந்து நோ கொடுத்துருக்குங்க. நோ கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேஸ் ட்ரிபிள் போகாமல் டைரெக்டாக வர்ற பைப்பான் ஆடியோ அப்படியே வந்து உங்களுக்கு ஆடியோ போர்டுக்கு போயிடும். அப்போ அந்த ஆடியோ கண்டென்ட் என்ன ரிசல்ட்டோ அது அப்படியே வந்துடும். எஸ்ஸு கொடுத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டுக்கு மட்டும் பேஸு ட்ரிபிள் வேலை செய்யும். ஆனால் அது எஸ்ஸு கொடுக்குறது நல்லது, ஏன்னா ஃப்ரெண்டில் வந்து ட்ரிபிள் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி செட் பண்ணிக்கிறது. அடுத்து